ஒரு ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப பசியாலையும் வறுமையாலையும் கஷ்டப்படுறாங்க. செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருக்க மற்ற ஊர் மக்கள் தர தங்க காசையும் அவங்க தர சாப்பாடையும் நம்பியே அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் ஒரு 3 பணக்காரங்க வண்டி நிறைய சாப்பாடும் தங்க காசையும் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போறப்ப இந்த ஏழை மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்க ஊருக்குள்ள நுழையிறாங்க. 3 பணக்காரங்கள்ல ஒரு பணக்காரன் இந்த ஏழை மக்களோட ஏழ்மையை புரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட இருந்த தங்கத்தெல்லாம் கொடுக்கறான். அவங்களுக்கு உதவி பண்ண சந்தோஷத்துல அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். 2ஆவதா வந்த பணக்காரன் அவங்களோட பசியை புரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட இருந்த சாப்பாடு எல்லாத்தையுமே கொடுக்கறான். ஆனா 3ஆவதா வந்த பணக்காரன் வண்டியை நிப்பாட்டவே இல்லை. வண்டியை வேகமா ஓட்டிட்டு போயிடுறான். இதை பார்த்த அந்த முதல் 2 பணக்காரங்களும் என்ன இவன் இவ்வளவு மோசமா இருக்கான், அந்த ஊர் மக்களுக்கு ஒரு உதவி பண்ணலாம்ல அப்படின்னு அவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த 2 பணக்காரங்களுக்கும் அவங்களுக்கு உதவி பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா நம்ம இன்னைக்கு ஊர்ல எல்லாம் போய் சொல்லணும் இதை பத்தி அப்படின்ட்டு போறாங்க. அந்த 3 பேருமே அவங்களோட ஊருக்கு போயிடுறாங்க. ஆனா திரும்ப அடுத்த 2 நாள் கழிச்சு அந்த 3ஆவது பணக்காரன் தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு வேகமா அதே ஊருக்கு போய்கிட்டு இருக்கான். அவனோட வண்டியில என்னென்ன இருந்துச்சுன்னா விவசாயம் பண்றதுக்கான தானியம்,